ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே வணக்கம். நமோ வெங்கடேசாய என்று சொல்லி இப்பொழுது நாம் எம்பெருமானுடைய திவ்ய சகஸ்ரநாமம், வேங்கடவனுடைய திவ்ய சகஸ்ரநாமம், அதிலே 159வது திருநாமத்தை அனுபவிப்போம். பிரம்மம் என்பதாக ஒரு சொல் அடிக்கடி கேட்கிறோம். பிரம்மம்னா பெருசுன்னு அர்த்தம். தான் பெரிதாக இருக்கிறது, மற்றவர்களும் பெரிதாக்குகிறது என்ற அடிப்படையிலே பிரம்மம் என்ற சொல் உருவாகுவதாக பெரியோர்கள் சொல்கிறார். பெரியவராக இருக்கிற இன்னொருத்தர் பெரியவாக விடமாட்டார். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நாம் இன்னொரு தலைவனை தலையெடுக்க வைத்தால் நம்ம கதியே அதோ கதி ஆகிடும். அதனால தான் எல்லா அரசியல் தலைவர்களும் தாங்கள் ஒரு பெரிய ஆலமரமாக இருந்து தன் நிழலில் மற்றவர்கள் வர வேண்டும் என்று யாரையும் வளர விடுவதில்லை என்று சொல்கிறார்கள். நமக்கு எதுக்கு அரசியல்? ஆனால் பொதுவாக வாழை மரம் இருக்கு, வாழையடி யாழையாக வாழை வரும். ஆனால் அந்த மாதிரி மற்ற மரங்கள் வருவதில்லை. பொதுவாக சில மரங்கள் பெரிய நிழலை பரப்பி தன் கீழே இன்னொன்று வராமலே தடுத்துவிடும். அப்படி இல்லாமல் மற்றவரை பெரியவராக்கி பார்த்து ரசிப்பதற்கே அதற்கு பெரிய மனசு வேணும், எதிர்கால கனவு வேணும். பிரம்மமாகிற நாராயணன் தான் பெரியவன். தன்னை ஆசிரியத்தவர்களும் தன்னை போலவே பெரியவர்களாக ஆக்கிறான். பெரியவர்கள் என்றால் அவர்கள் அறிவினாலே எங்கும் பரவினவர்கள். தன்னை போல தான் அறிவினாலும் வடிவினாலும் எங்கும் பரவினவன். அவனை தன் அடியார்களை அறிவினால் எங்கும் பரவினவர்களாக பார்த்து தன் ஒப்பாராக செய்கிறான், தனக்கு சமமாக செய்கிறான். ஆகினால பெரியவனாக இருக்கிறான், பெரியவர்களாக ஆக்குகிறான் என்ற அடிப்படையில் எம்பெருமானுக்கு பிரம்மம் என்ற பெயர் வந்தது. அதே பிரம்மம் என்கிற பெயர் வேதத்துக்கு உண்டு. வேதம் அப்படித்தான், அது ரொம்ப பெருசு. அனந்தாவை வேதாக, வேதத்துக்கு ஆதி இல்லை, அந்தம் இல்லை, அது கவர் பண்ணாத ஏரியா இல்லை, அவ்வளோ பறந்து விரிந்து கிடக்கிறது வேதம். ஆனால் அந்த வேதம் யார் அதை பயில்கிறார்களோ அவர்களையும் பெரியவர்களாக்கும். சுவாமி பெரியவா வரா, பெரியவர் சார் அவர் அப்படிங்கிறான். இதனால வேதம் பயின்று நிற்பதினால் அது வேதத்துக்கும் இந்த பிரம்மம் என்கிற சொல் ஒருவாறு பொருந்தியது. அதே மாதிரி பிரம்மம் என்ற சொல்லுக்கு அந்தணர்களுடைய சமூகத்துக்கு பேர். அவர்களும் இப்படித்தான், தாங்கள் பெரியவர்கள், நன்மையால் மிக்கவர்கள், நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள்,
அவர்கள் என்ன தன்னை அடைந்தவர்களும் தங்களை போல பண்ணிவிடுவான். பாடம் சொல்லிக் கொடுப்பா. நல்ல குரு என்ன பண்ணுவான், சிஷியனை தன்னை போல ஆக்குவான். அது அனாதிகாலமாக அவர்கள் செய்கிறார். அதனால் அந்த பிராமண கூட்டத்துக்கும் பிராமண சமூகத்துக்கும் பிரம்ம என்று பெயர் வைத்தார். இப்பொழுது நாம் பரபிரம்மமாகிய வாமனமூர்த்தி பூலோகத்திலே அவதரித்த காலத்தில் அவன் என்ன பண்ணான், வேதத்தையே சொல்லிட்டு இருந்தான். ஏகனிஷ்டனாக, நிஷ்டை, அதிலேயே ஈடுபாடு, மற்றதை பற்றி கவலை இல்லை. வேதமேவ ஜபேன் நித்தியம் யதா காலம் அதந்திரிதா. வேதத்தை ஜபிப்பதை விட வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். பெரிய அதிர்ஷ்டம். ஒன்றை பற்றியும் சிந்தனை இல்லாமல் கவலைப்படாமல் திருப்பி 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 வேதத்தையே சொல்ல. அப்படி வேதத்தை சொல்லியவர்கள் நிறைய பேர் நம்ம நாட்டில் இருந்தா. இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டா. நிறைய பேர் இருந்ததுனால இந்த நாடே சுபிக்ஷமாக இருக்கு. ஒரு காலத்தில் உலகத்திலே பெரிய பணக்கார நாடாக இருந்தது. அப்படிப்பட்ட ஏற்றம் இதற்கு ஏன் வந்ததுன்னா, திரையைவ ரட்சிதோ லோகா பிரசீதத்தி நசீதத்தின்னு பொலிட்டீஷியன் சாணக்கியன் சொன்னான். பெரிய பொலிட்டீஷியன் இல்லையா, அரசியல் தெரிஞ்சவன், அர்த்தசாஸ்திரம் எழுதுறான் கௌட்டில்யனுங்கிற சாணக்கியன். அதெல்லாம் அவன் சொல்கிறான், வேதம்தான் இந்த உலகத்தை காப்பாற்றும், வேதம்தான் அமைதியை கொடுக்கும், வேதம்தான் துயரை போக்கடிக்கும். அதனால் அதை வேற ஒன்றும் எனக்கு தெரியாது, வேதம் தான் ஜெபிக்க தெரியும். எங்கள் மேல்பாக்கம் ஆறாவதாச்சார் சுவாமி என்பவர் எனக்கு வேதத்தின் பெரும்பகுதியை திருத்தகப்பனாரே கற்றுக் கொடுத்துட்டார். அவர் சில பகுதிகள் அவரை விட்டு நாம் பிரிந்து வேலைக்காக வெளியூர் போன பொழுதும் சில குருக்கள்கிட்ட அவர் சொல்லி நான் ஓதி கற்றுக்கொண்டேன். அதில் மேல்பாக்கம் அறவதாச்சார் சுவாமி ஒருத்தர். அவர் சொல்லுவார், ஒரு மண்ணும் தெரியாது, வேதம் தான் தெரியுவார். ஏன்னா உட்காந்து வேதம் சொல்லி சொல்லி எனக்கு பேசும்போது சாப்பாடு அது கூட தேவையில்லை, வேதம் சொல்லி மறந்து போடும் அப்படின்னு ஆனந்தமாக சொல்லும். அப்படியெல்லாம் மகான்கள் இருந்திருக்கிறார். அப்படி நைஷ்டிகர்களாக நிலையாக வேதத்திலே உள்ளவர்கள், அப்பேற்பட்ட வேத பாடத்திலே நைஷ்டிகர்களாக இருப்பவர்களுக்கு வழிகாட்டி நடந்தார் வாமனமூர்த்தி. அந்த சின்ன பிரம்மச்சாரியார்கள் செய்ய வந்து வேதத்தை சொல்லி 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 மகாபலி யஜ்ஞவாட்டம் போகிறதுக்குள்ள, மகாபலி வேள்விச்சாலைக்கு போகிறதுக்குள்ள அப்படி அவன் வேதத்தை திருப்பி 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 சொல்லிட்டு போன காட்சி, அவன் வரும்பொழுதே அவள் வேதத்தை முணுமுணுத்துட்டு வர காட்சி, அதை கண்டு மாவலி மயங்கி போன காட்சி என்று பலதை பார்த்தோம் அல்லவா. ஆகையினால் அந்த எங்கள் திருவேங்கடமுடியானுக்கு பிரம்மைக நிஷ்டன் என்று பெயர். வேதம் ஓதுவதிலேயே ஆர்வம் உடையவனாக இருந்தவன். ஆகையினால்தான் மற்ற வேஷம் போட்டுக்காம பிரம்மச்சாரி வேடத்தில் வந்தான். அந்த பிரம்மச்சாரியன் தலையாய கடமை என்ன, அந்த வேதத்தை திருப்பி திருப்பி ஓதி. அதை வைத்து வசிஷ்ட பகவான்கிட்ட சொல்கிறார் நாரதர். அப்படி பிரம்மைக நிஷ்டன் என்று வேதத்திலேயே நிஷ்டையுடையவனாக, வேதத்திலேயே ஈடுபட்டவனாக, வேதம் பயில்வதிலேயே நோக்குடையவனாக ஒரு காட்சி தந்தான் எம்பெருமான் வாமனமூர்த்தியாக. எனவே வேதைக நிஷ்டன் என்று நம்ம திருவேங்கடமுடியானுக்கு புரியறதா? வசிஷ்டா என்று கேட்கிறார் நாரதர். நாரம்னா அறிவு, சான்ஸ்கிரிட்டில் ரம்னா அழியிற பொருள். அப்படிதான் அறம்னா அந்த அப்படிப்பட்ட ரம் என்ற பொருள் இல்லாமல் இருக்கிறது நரம், அழியாதது. அந்த நரத்தையே நாரம்னு சொல்லுவாங்க. அழியாத பொருள் உள்ளத்தில் அறிவு, அதை கொடுக்கறதுனால நாரதர் என்ற ஒரு பெயர். இப்போ வசிஷ்டருக்கு அதை கொடுக்குறாரு நாரதர். இந்த விஷ்ணு சாஸ்திரம், இந்த திருவேங்கடமுடியானுடைய சகஸ்திரம் தான் அது. அப்போ இந்த வர்த்தத்தை சொன்னார். பிரம்மைக நிஷ்டனாக திருவேங்கடமுடியானை ஜெபிப்பவர்களுக்கு அந்த வேதத்திலே அதே போல் ஈடுபாடு வரும் என்று சொல்லி பிரம்மைக நிஷ்டன் என்ற திருநாமத்தை அவருக்கு உபதேசித்தார். அன்பர்களே, இது உங்கள் நெஞ்சிலே படிய வாய்ப்பாக வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை இப்பொழுது விண்ணப்பம் செய்கிறேன், கேளுங்கள். நைஷ்டிகோ வேதபாடேஷு பிரம்மநைஷ்டிக உச்சியதே வாமனோயம் வடுர்பூத்வா ததாபத் தேன நாம தது.
எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். பிரம்மனிஷ்டிகாய நமஹா. இதை தமிழிலே ஒரு சிம்பிள் பாடலாக மீண்டும் சொல்கிறேன். வேதம் என்றால் பிரம்மம், அதனை பயில்வதில் ஒருமுக நிஷ்டை உறுதி பூண்டவன் உறுதி கொண்டான். வாமனனாய் எனவே பிரம்மைக நிஷ்டன் என்ற பெயரை பெற்றான் அவனே. அவனே ஆசைப்பட்ட பெயர் இது. எனக்கும் அடிக்கடி தோணும், வேற ஒன்றும் வேண்டாம். அதுவும் வேத பாராயணம் பண்ணி அது கொஞ்சம் அர்த்தமும் புரிய ஆரம்பிச்சுட்டா அதில் இருக்கிற சுகம் இருக்கு பாருங்கள். அந்த சுகம் இந்த பூலோகத்தை ஆண்டாலும் வராது. ஆமாம், திருவேங்கடமுடையானுடைய வீதி புறப்பாடில் பின்னாடி அத்தனை வேதம் வருது பாருங்க. அந்த சாற்றுமுறையை கேட்கும்பொழுது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. அந்த வேத வேத்தியனாய் வேதத்தாலே அறியப்பட வேண்டியவன் தான் ஒரு வாமன பிரம்மச்சாரியாக வந்து தானே வேதம் ஓதி மகிழ்ந்து பிரம்மை கனிஷ்டன் என்று பெயர் பெற்றான் என்றால் எப்பேற்பட்ட சுவையான வஸ்து வேதம் என்கிற பிரம்மம். அதை வேதத்தே வேதத்தின் சுவையை என்று எம்பெருமானை ரசிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அந்த நிலை வருவதற்கு இந்த பிரம்மை கனிஷ்டாய என்கிற மந்திரம் உதவும் என்று சொல்லி திருவேங்கடமுடைய அந்த திருமேனியை தியானம் பண்ணிக்கொண்டு என்னுடன் ஜெபியுங்கள். பிரம்மனிஷ்டிகா. ஓம் பிரம்மனிஷ்டிகாய நமஹ. நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.